நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்சஸ் வந்து செல்ஃபாகவே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. ஜூலை 17th இருந்து ஜூலை 31st வரை இந்த ஃபெசிலிட்டி வந்து ஆன்லைன் வந்து அவைலபிளாக இருக்குங்க. 5 minutes தான் அவங்க இது வந்து பண்ணுறதுக்கு. உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து வீட்டுக்கு நேரடியாக வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்து நம்ம இருக்க மாட்டோம், ஒர்க்குக்கு போயிடுவோம், அந்த மாதிரிலாம் போயிடுவோம். ஸோ வந்துட்டு சும்மா போயிடுவாங்க எடுக்காம. இப்போ நீங்கள் மொபைல்லே வந்து ஈஸியாகவே பண்ணிடலாங்க. நான் மொபைல்லே வந்து பண்ணிட்டேன் எப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேங்க, பார்த்துக்கோங்க. 5 minutes தான் ஆகுதுக்கு. வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்து போய்க்கோங்க. www.sc.census.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க. போனோடனே செல்ஃப் எனுமரேஷன் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதுல வந்து உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். உங்க ஸ்டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா வந்து ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதுல வந்து ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காவே ஃபுல்லா இதான் வரும். நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து வருங்க. குடும்ப தலைவர் யார் அப்படின்ற பேர் வந்து அதுல வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து உங்க மொபைல் நம்பர் கேட்கும். உங்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி வந்து கேட்கும். இமெயில் ஐடி ஆனா ஆப்ஷனல் தான், வேணா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அதுக்கடுத்து கீழே வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி வருங்க. அந்த வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வரும். அதுல வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழே வந்து ஓடிபி கேட்குங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பர் அந்த ஓடிபி வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த காலம் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதுல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் பேர் கேட்கும். என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட பின்கோடு வந்து கேட்குங்க. பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு மேப் வந்து ஆன் ஆகுங்க. ஸோ அந்த மேப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா லொகேஷன் வந்து ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேப் வந்து டபுள் ஃபிங்கர்ல இப்படி வந்து சுருக்குனீங்க அப்படின்னா அது வந்து மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அந்த மேப்பை மூவ் பண்ணி என்ன பண்ணுவோம், உங்க வீடு இருக்குல்ல, உங்க வீடு இருக்க லொகேஷனை கரெக்டா பார்த்து அந்த லொகேஷனுக்கு மேல வந்து மேப்போட பாயிண்டர் வந்து வச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழே வந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ்லாம் அதுவே வந்து காமிச்சிருங்க. ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்க வீடோட மெட்டீரியல், அதாவது என்ன மெட்டீரியல் வந்து வீடு கட்டியிருக்கீங்க, ஸ்டோனா இல்லாட்டி வந்து பிரிக்கா இல்லாட்டி வந்து உட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுல என்னவோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வீடோட ரூஃப் வந்து என்ன மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆஸ்பெட்டாஸா இல்லாட்டி வந்து ஷீட்டா இல்ல கான்கிரீட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டிஷன் ஆஃப் த ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுல வந்து லிவபிள் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இந்த காலம் வந்து மொபைல் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குங்க. மொபைல் இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்களா, லேப்டாப் யூஸ் பண்றீங்களான்னு கேட்கும். அதுக்கு வந்து என்னவோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2 வீலர் வச்சிருக்கீங்களா, 4 வீலர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுல எதெல்லாம் வந்து அப்ளிகபிளோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சம்பந்தமே இல்லாம வந்து வீட்டுல வந்து என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். இந்த காலம் எதுக்குன்னு சத்தியமா வந்து எனக்கு வந்து தெரியல. ரைஸ், வீட்டு, ஜோஹார் இந்த மாதிரி மில்லட்ஸ் அதெல்லாம் இருக்குங்க. சோ நம்ம தமிழ்நாடு ரைஸ் தான் சாப்பிடுவோம். ரைஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரீவியூ பேஜ் வந்து வருங்க. நீங்க இதனால வர நீங்க இப்போ வர கொடுத்துருக்கீங்களா இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே அது வந்து டிஸ்பிளே ஆகிட்டே வரும். அப்படியே வந்து அது எல்லாத்தையுமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வந்து ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோடனே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வந்துருங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க. அப்படி வரவங்ககிட்ட வந்து நீங்க வந்து எதுவுமே கொடுக்க வேணாம், நம்பரை மட்டும் கொடுத்தாலே போதும். அவங்க இதை வச்சு வந்து மொத்த டீட்டெயில் ஃபில் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதாங்க. மொத்தமே வந்து 5 நிமிஷம் தான் ஆகும். பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வர்றது ஆப்ஷனல் தான், சொல்ல முடியாது, திடீர்னு வந்து கம்பல்சரின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அதனால 5 நிமிஷம் தான், மொபைலே பண்ணி வச்சிருங்க. அதை